ஹாய் ஹலோ எல்லோருக்கும் இனிய தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாம் மகளிராக பிறந்ததுக்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் சொன்ன பாரதியாரை அப்பப்போ நம்ம நினைவு கூர்ந்துக்கிடணும். எல்லா ஆண்களும் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பில்லர் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. பட் நாம் புரிஞ்சுக்கிறதுல தான் அது இருக்குது. அப்பாவாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நம்ம பழகக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஓரளவு நமக்கு 100% சொல்ல முடியலைனாலும் 95% நமக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்க. பெண்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் அது இருக்குது. பெண்களுக்கான அங்கீகாரம் இல்லை, சுதந்திரம் இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிடணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு. என்னுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் சிறு வயசுலேருந்து 20 வயசுலேருந்து தனிமையில் விடப்பட்டிருந்தாலும் எனக்கு ஃபைனான்சியலாக நான் வெல் செட்டில்டு தான். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை அந்த வயசில் இருந்து என்னால் இயன்ற ஏதாவது ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல நான் பார்த்தது சேல்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் எழுதினேன். என்னுடைய 22வது வயசில் சேல்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட்டே 16 வருஷம் ஒரே கம்பெனியில் நான் எழுதியிருக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் பிறந்த ஊர். அதே ஊர்லேயே எங்கள் அப்பா வீட்டிலே இருந்து அந்த வேலையை நான் தொடர்ந்து பார்த்தேன். என்னுடைய 2 பிள்ளைங்களுக்கோட படிப்பு, அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்னுடையது எல்லாமே என்னுடைய சுய சம்பாத்தியத்தில், யாருடைய பில்லர் சப்போர்ட்டுமே எதுவுமே இல்லாமல், நீ பண்ணு, நீ நல்லா வருவ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தது. அதை வச்சு எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், அதை வச்சு நான் முன்னேறி வந்தேனே தவிர யாருக்கிட்டையும் எனக்கு குழந்தைக்கு படிப்புக்கு எனக்கு 10 ரூபா கொடுங்க, எனக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க நின்னதே இல்லை. காரணம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எல்லா பெண்களுக்குள்ளேயும் வரணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தது டேக்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் நான் டியூஷன் எடுத்திருக்கிறேன். எஸ்டடி பூத் வச்சு நடத்தியிருக்கிறேன். லோக்கல் கால், எஸ்டடி, ஐஎஸ்டி கால் பேச வருவாங்க இல்லையா, அது வச்சு நான் நடத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மெஸ் நடத்தியிருக்கிறேன். ஒரு காலேஜ் பசங்க 8 பேருக்கு தினசரி உணவு ஒரு 3 வருஷமாக 3 நேரமும் சமைச்சு கொடுத்துருக்குறேன். பார்க்காத வேலை இல்லை. ஆன்மீகத்தில் திருவாசகம், திருக்குறள் முற்றோதுதல், அது எல்லாம் உளவார பணிகள் போகிறது, அது எல்லாமே ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம். அது நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். அரசியலில் ஒரு 5 வருஷமாக இருந்திருக்கிறேன். அது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனுக்காக அந்த ஒரு அரசியல் களத்தில் ஒரு 5 வருஷமாக நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடியது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிட்டடுங்கிற என்னுடைய கம்பெனி. இதில் இணைஞ்சதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சக்ஸஸ் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஏஜ் லிமிட்டடு இங்கே கிடையவே கிடையாது. இத்தனை வயசுக்குள்ளே நீ பண்ணணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனியில் நான் இணைஞ்சதுனால மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுதான் சொத்து. நான் என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகக்கூடிய சொத்து என்ன அப்படின்னா, ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கிறேன், நான் கார் வச்சுருக்கிறேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறேன். அது அவங்க நினைவு கூறணும் என்னைய. நான் என்னுடைய மனசை பொறுத்தவரை விட்டு சொல்ல வேண்டியது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக என்றைக்குமே நான் டவுனாக இருந்தது கிடையாது. இப்போவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாவே வெல் செட்டில்டாகவே நான் இருக்கிறேன். பிள்ளைங்களும் என்னை நல்லா கவனிக்கிறாங்க. அது தவிர என்னால் உட்கார முடியல. சொல்லுவாங்க இல்லையா, ஆடின காலும் பாடின வாயும் ஓய்வே பெறாது அப்படின்னு. அது மாதிரி எனக்கு இப்போவும் ஏதாவது பண்ணணும். ஏஜ் 60+ மேலே போய்கிட்டு இருந்தாலும் என்னால் இப்போ ஓய்வெடுக்க முடியாது. ஏதாவது பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும் போது எனக்கு இந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை எனக்கு கொடுத்தது. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா கூட 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் உண்டு. பட் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஏஜ் லிமிட் இல்லை, நாலெட்ஜ் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, குவாலிஃபிகேஷன் வேணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச இடத்துலேருந்து பண்ணலாம். ப்ராடக்ட் வைஸாக நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ப்ராடக்டை பற்றி நல்லா தெரிஞ்சு நம்ம முதல்ல வாங்கி அதை நல்லா பயன்படுத்தி அதை ஃபீல் பண்ணி மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் போதுங்கிறதுலையே நமக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது அப்படின்னு தன்னை சேர்ந்தவர்களையும் வாழ வைத்து வாழக்கூடிய பிஸ்னஸ் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிட்டட். இந்த கம்பெனியில் நான் இணைஞ்சு இன்றைக்கி நான் மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும். அது உங்களுக்காக நான் இது எனக்கு கிடச்ச ஷீல்டு. இது ஒரு இதில் எனக்கு கிடச்ச ஷீல்டு. ஃபாஸ்ட் ட்ராக் எங்களுடைய அசோசியேட்டு. அதுக்கு கீழே கோகட்டஸில் இருக்கிறோம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் என்னுடைய கம்பெனி. அதுக்கு அடுத்த ஒரு டீம் தான் மெஜஸ்டிக்.
இப்போ மெஜஸ்டிக்கில் தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராக், அண்டர் கோகட்டஸ், அண்டர் மெஜஸ்டிக், இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு கிடச்சிது. நான் ஸ்டார் சில்வர் ரேங்கில் இப்போ இருக்கிறேன். மை நேம் இஸ் எஸ்பி விஜயலக்ஷ்மி. இது என்னுடைய அடுத்த ரிவார்டு. அடுத்து இது ஒரு அவார்டு கிடச்சிது எனக்கு. இது ஒரு அவார்டு எனக்கு கிடச்சிது. எதிர்நீச்சல் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம யாருக்கும் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பட் எதிர்நீச்சல் போட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமோட நேம் அது. நம்மளுடைய வேலையை நாம் க்ளீனாக எப்போ நம்மளால் முடியுதோ அந்த நேரத்தில் 4 பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பெனி இருக்குது, ஆயுர்வேத ப்ராடக்ட் இருக்குது, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, இதை எடுத்து பாருங்கள். வெல்னஸ் தான், எல்லாமே வெல்னஸ் ப்ராடக்ட் தான். வெல்னஸ் ப்ராடக்ட்டுகளை எடுத்ததுக்கப்புறம் இல்னஸ்ஸுங்கிறது நமக்கு வரவே வராது. நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாமே. தயவு செஞ்சு எல்லாரும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பொருளாதார ரீதியாக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மகளிர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் அனைவருமே ஒரு பிஸ்னஸ் உமனாக வரணும், ஒரு பெரிய என்டர்பிரனராக வரணும், தொழில் முனைவோராக வரணும், அப்புறம் இன்வெஸ்டராக வரணும். யாரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அடிமைப்பட்டு நம்மளாவே இருந்துக்கிட்டு அடிமைப்படுத்துகிறாங்கம்மா. நாம் செய்கிற வேலை கூட பாருங்கள், நம்ம எத்தனையோ வேலைகள் பார்க்குறோம். அந்த வேலைகள் எல்லாமே நம்ம மனசு ஒவ்வொன்று அதை வேலையாகவே நினச்சி மனசில் பண்ணவே மாட்டோம். ஒரு காலத்தில் நமக்காக பண்ணியிருப்போம், அப்பாவுக்காக பண்ணியிருப்போம், கணவனுக்காக பண்ணியிருப்போம், பிள்ளைகளுக்காக பண்ணியிருப்போம், இப்போ பேர குழந்தைகளுக்காக பண்ணுறோம். நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடமையாக நினச்சி தான். பார்க்குற வேலையை என்றைக்குமே நாம் வேலையாக நினச்சதே கிடையாது, நம்மளுடைய கடமையாக நினச்சி நம்ம பண்ணுறோம். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மீண்டும் ஒரு முறை மகளிராக பிறந்ததற்கு தவம் தான் நான் செஞ்சு இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். இந்த பிறவியில் நான் எல்லா விதமான சுக துக்கங்களையும் எல்லா விதமான நினச்சதை சாதிச்சிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். நினச்சதை சாதிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அளவோடு நினைப்போம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம். அளவோடு நினச்சதை அடைஞ்சு எல்லோரும் பெருவாழ்வு வாழ வேண்டும். மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸுக்குள்ளே வந்துட்டாலே அது இந்த கல்யாணத்தப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு. களையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழிபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத சொந்தங்கள், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸுக்குள்ளே ஒரு தடவை நீங்கள் அதில் பயணம் பண்ணி மட்டும் பாருங்கள். எங்கள் டீம் சப்போர்ட்டோட அனைவரும் சொந்த தொழில் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் நான் சாதிச்சுக்கிறேங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் மை லைஃப் ஸ்டைல்.